இந்த செஷனோடைய லேர்னிங் objectives are 1. Foundation of the Communist Party. எப்படி World War Iக்கு அப்புறமா அங்கங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்ததோ அதே மாதிரி இந்தியாலையும் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். 2 is the revolutionary activities. இவங்களுடைய இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸோடைய ரெவல்யூஷனரி புரட்சிகரமான ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 3rd one is the left movement in 1930sல இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். லைக் பகத்சிங், சூரியசன் இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். 4th one is the Congress Ministries and their work. ஆனா லெஃப்ட் மூவ்மெண்ட்டை பேன் பண்ணிடுறாங்க இல்லையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பேன் பண்ணதுக்கு அப்புறமா காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எப்படி ஃபார்ம் பண்ணப்படுது, அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்றத பார்ப்போம். அண்ட் த 5th one is the resignation of the Congress Ministries. காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து எப்படி ரிசைன் பண்றாங்க, எதனால ரிசைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 வந்து நம்ம இந்தியன் மினிஸ்டர்ஸ் கேட்காமையே வந்து பிரிட்டிஷ் இன்வால்வ் பண்றதால பண்றாங்க. அப்போ என்னெல்லாம் காரணங்கள், எதனால நடக்குது, அதை எப்படி எதிர்த்து நம்ம போரிட்டோம்ன்றதுதான் ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ்ல பார்க்கலாம். 6th one is the national movement during the Second World War from 1939 to 1945. செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப எப்படி எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம், எப்படி எல்லாம் நடந்தது, அதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய பங்கு என்ன, காந்தியோட பங்கு என்னன்றதெல்லாம் படிக்கலாம். Beginnings of socialist movements in India. Inspired by the Russian Revolution of 1917, Communist Party of India (CPI) founded at Tashkent, Uzbekistan in October 1920. ரஷ்யன் ரெவல்யூஷன் லெனின் டைம்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்போ நடந்தது இல்லையா, அந்த ரஷ்யன் ரெவல்யூஷனை இன்ஸ்பயர் பண்ணி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அங்கங்க நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்தது அப்படின்னு படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன்ல. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்தியாலையும் நடக்குது. 1917ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஆனா அது எங்க ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னா தாஷ்கெண்ட் அப்படின்னு உஸ்பெகிஸ்தான்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது in October 1920. M.N. Roy, Abani Mukherjee and M.P.T. Acharya. M.N. Roy, Abani Mukherjee and M.P.T. Acharya were some of its founding members. இவங்க தான் அதோடைய founding members. CPI ஓட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய founding members-ஆ இருந்திருக்காங்க. British government in India made vigorous efforts to suppress communist movement by foisting a series of cases in 1920s. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் கவர்மெண்டா இருக்கட்டும் யூஎஸ் கவர்மெண்டா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணணும்னா வேர்ல்டு அளவுல பண்ணிட்டே இருந்திருக்காங்க இல்லையா, அதே தான் இந்தியாலயும் நடக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டை சப்ரஸ் பண்ணணும் பாக்குது. அதை எப்படி பண்றாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் மேல எல்லாம் ஒரு சீரீஸ் ஆஃப் கேசஸ் வழக்குகள் போட்டு அவங்கள சப்ரஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க இன் 1920s. Further attempt to eliminate threat of communism. என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், கம்யூனிசம் வந்து ஒரு த்ரெட்டா பார்த்து அதை எலிமினேட் ஃபுல்லா பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப்பா என்ன எடுக்கிறாங்கன்னா எம்.என். ராய், எஸ்.ஏ. டான்ஜே, முசஃபர் அகமது, எம். சிங்காரவேலர் அமாங் அதர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். யாரெல்லாம், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆன எம்.என். ராய், எஸ்.ஏ. டாங்கே, முசஃபர் அகமது, அப்புறம் எம். சிங்காரவேலர் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி tried in கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஆஃப் 1924. 1924ல நடந்த ஒரு கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி அண்ட் தூக்கிலிடவும் செய்யறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். and they were tried in கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஆஃப் 1924. ஃபவுண்டேஷன் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஃபைன் பண்ணப்படுது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் used it as a platform to propagate their views and to expose true colors of British rule in India. கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க, they use it as a platform to propagate their views. அவங்களுடைய மார்க்சிய சித்தாந்தங்களை எல்லாம் ப்ரொபகேட் பண்ணவும், அப்புறம் பிரிட்டிஷர்ஸோடைய ட்ரூ கலரை வந்து மக்களிடம் போய் சேர்க்கவும் வந்து இந்த பிளாட்ஃபார்மை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்யூனிஸ்ட்.
they attempted to form a party called as All India Communist Conference, which was held at Kanpur in 1925. All India Communist Conference was held at Kanpur in 1925. Singaravelar gave the presidential address. அவர்தான் வந்து அந்த பார்ட்டியை வந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா he gives the presidential address. யாரு? சிங்காரவேலர். This led to founding of Communist Party of India in the Indian soil. இதுக்கு முன்னாடி 1920ல சிபிஐ எங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன் அசபகிஸ்தான் இல்லையா? ஆனா இங்க சிங்காரவேலர் 1925ல கொடுத்த பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சுக்கு அப்புறமா தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியன் சாயில். ஆக்சுவலா their efforts eventually led to the establishment of All India Workers and Peasants Party in 1928. இவங்க இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் உடைய எல்லாருடைய எஃபர்ட்ஸால தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவப்படுது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் கால்ட் as the All India Workers and Peasants Party. அதாவது உழைக்கும் வர்க்கத்தோடைய ஃபார்மர்ஸ் இவங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய ஒரு பார்ட்டியா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது இன் 1928. இதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய சிம்பிள் இன்னளவுக்கும். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி எல்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத் யங் பீப்புள் ஆஃப் இந்தியா வேர் disillusioned. அதாவது ஒரு இல்யூஷன்ல காந்தியை ஃபாலோ பண்ணிட்டே இருந்த அந்த இல்யூஷன்ல தேவர் broken apart, பிரேக் ஆயிடுறாங்க. எதனால பிரேக் ஆகுறாங்கன்னா, வித் சடன் வித்ட்ராயல் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இருந்து காந்தி சடனா வித்ட்ரா பண்ண உடனே என்ன பண்றாங்க இந்த யூத் எல்லாம்? தே டுக் டு வயலன்ஸ். இன் 1924 Hindustan Republican Army HRA formed in Kanpur to overthrow colonial rule by armed rebellion. Hindustan Republic Army HRA அப்படின்னு ஃபார்ம் பண்ணப்படுது in 1924. எங்க ஃபார்ம் பண்ணப்படுது? கான்பூர்ல ஃபார்ம் பண்ணப்படுது. எதுக்காக ஃபார்ம் பண்ணப்படுது? கொலோனியல் பிரிட்டிஷ் ரூல வந்து தூக்கி எறியணும், ஓவர்த்ரோ பண்ணணும் வித் ஆர்ம்டு ரெபெலியன் அப்படின்றது அவங்களுடைய நோக்கா இருக்கு. In 1925, Ram Prasad Bismil, Asfaqullah Khan and others held up a train carrying government money and looted in Kaikoru, a village near Lucknow. In 1925 என்ன ஆகுது? ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்றவரும் அஷ்வகுல்லா கான் அப்படின்றவரும் என்ன பண்றாங்க? ஒரு ட்ரெயினை நிறுத்தி அங்க போயிட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட மணியும் அவங்க வெப்பன்ஸையும் லூட் பண்றாங்க இன் ககோரி, a village near Lucknow. இவங்க வந்து சந்திரசேகர் ஆசாதோடைய ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே குரூப்பா இருந்திருக்காங்க. இவங்க ராம் பிரசாத் பிஸ்மலும் அஷ்வகுல்லா கானும் they were arrested and tried in Kaikoru conspiracy case. They were arrested and hanged. 4 of them were sentenced to death while others sentenced to imprisonment. 4 பேர் வந்து they were sentenced to death while others were sent to imprisonment. prison க்கு அனுப்பப்படுறாங்க. Bhagat Singh, Sukhdev and their comrades reorganized HRA in Punjab, influenced by socialist ideas, renamed it as Hindustan Socialist Republican Association in 1928. பகத்சிங், சுக்தேவ் எல்லாம் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல திருப்பியும் ஹெச்ஆர்ஏவை ரீஆர்கனைஸ் பண்றாங்க பஞ்சாப்ல. அண்ட் பகத்சிங் வந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்டாவும் திகழ்றாரு. அந்த சோசியலிஸ்ட் ஐடியாஸ் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அண்ட் தே ரீநேம்ட் இட் as the Hindustan Socialist Republican Association in 1928. Sanders, a British police officer responsible for Lathi charge that led to Lala Lajpat Rai's death, was assassinated. சாண்டர்ஸ் அப்படின்றவர் தான் லாலா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ போலீஸ் அராஜகத்தால அந்த இன்ஜுரிஸால இறந்தவர் தான் யாரு? லாலா லஜ்பத் ராய், படிச்சோம் இல்லையா? அவர் இறந்ததை வந்து தாங்கிக்க முடியாம தான்
பகத் சிங், சுக்தேவ் இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, சாண்டர்ஸ் அவங்க குரூப்பை சேர்ந்தவங்க தான் சாண்டர்ஸ்ன்ற பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசரை அசாசினேட் பண்றாங்க. பகத் சிங் along with BK Dutt threw a smoke bomb inside Central Legislative Assembly in 1929. பகத் சிங்கும் பிகே தத்தும் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது இப்ப இருக்கு இல்லையா பார்லிமெண்ட், லோக்சபான்னு சொல்றோம் இல்லையா, அதை அந்த காலத்துல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு ஒரு ஸ்மோக் பாம்பு த்ரோ பண்றாங்க இன் 1929. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, டு attract the attention of the Britishers to go away from India. இதுதான் பகத்சிங்கோடைய முழக்கமா இருந்தது அந்த டைம்ல. பகத்சிங் என்ன பண்றாரு, ஒரு ஸ்மோக் பாம்பு த்ரோ பண்ணிட்டு இன்கலாப் ஜிந்தாபாத் அப்படின்னும் கத்திட்டு வராரு. They shouted Inqilab Zindabad and long live the proletariat along with Rajguru, arrested and sentenced to death. லாங் லிவ் ப்ராட்டலரேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் கம்யூனிசத்தை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் எழுதினதுல ப்ராட்டலரேட் அப்படின்றவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கத்தினர். சோ அந்த உழைக்கும் வர்க்கத்தினர் நீரோடி வாழ்க அப்படின்னு சொல்லியும், இன்கலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியும் பகத்சிங் அந்த ஸ்மோக் பாம்பு போட்டுட்டு கத்துறாரு. அதுக்கப்புறமா பகத்சிங்கும், சுக்தேவ், ராஜ்குரு இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட அதுல எஸ்பெஷலி பகத்சிங், ராஜ்குரு அண்ட் சுக்தேவ் they were arrested and sentenced to death. அவங்க they were sentenced to death. They were about to get hanged. Bhagat Singh's daring and courage fired the imagination of youth across India. Bhagat Singh he was just 23 years old when he was hanged இல்லையா. ஸோ அவருடைய கதை அங்க இருந்த யூத் எல்லாரையுமே பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு, அவருடைய கரேஜ். He became a popular across India. He became very popular across India. In April 1930, Chittagong Armory raid carried out by Surya Sen and his associate. Bhagat Singh அப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பை த சோஷலிஸ்ட். எப்படின்னா, இன் ஏப்ரல் 1930ல சிட்டாகோங் ஆர்மரி ரெய்ட யார் பண்றாங்க, சூர்யா சென் அண்ட் அசோசியேட்ஸ் ரெய்ட் பண்றாங்க அந்த வெப்பன்ஸ் எல்லாம். They captured armories in Chittagong and proclaimed the provisional revolutionary government. இங்க என்ன பண்றாங்க, சிட்டாகோங்ல இருக்கிற ஆர்மரிஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு ப்ரொவிஷனல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. They survived for 3 years raiding government institution. 3 years இந்த சர்வைவ் பண்றாங்க. And in 1933, Surya Sen caught and hanged after a year. 1933ல he was caught, Surya Sen, and then he was hanged after a year of imprisonment. Left movement in 1930s. By 1930s, Communist Party of India gained strength in view of economic crisis caused by worldwide Great Depression. பொருளாதார மந்த நிலைய காரணம் வச்சு கம்யூனிஸ்ட், ஏன்னா அது அப்போ ஒர்க்கர்ஸ் தான் பயங்கரமா எஃபெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா. சோ அந்த ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பார்ட்டி அப்படின்றதாலேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ரொம்பவே ஒரு பலசாலியான ஒரு பார்ட்டியா வளருது in 1930sல. Britain transmitted effects of depression to its colonies. Britain in turn என்ன பண்றாங்க, அவங்களால சமாளிக்க முடியாத டிப்ரெஷன், எக்கனாமிக் பொருளாதார மந்த நிலையெல்லாம் காலனிஸ் மேல தள்ளி விடுறாங்க. This reflected in decline in trade returns and fall in agriculture prices. Agricultural pricesum கம்மி ஆயிடுது, ட்ரேட் ரிட்டர்ன்ஸும் டிக்ளைன் ஆகுது இன் காலனிஸ். இந்தியாவும் இதுல எஃபெக்ட் ஆகுது.
Governmental measures included forcible collection of land revenue, which in real terms had increased twofold due to 50% fall in agriculture prices. Agricultural prices-உம் விழுந்துருச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனா அங்க இருக்கிற farmers மட்டும் அவங்க land revenue-வ அதிகமா double the amount, இப்ப 100 ரூபாய் வந்து land revenue வாங்குறாங்கன்னா 200 ரூபாய் டாக்ஸ் கட்டணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நெல்லெல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு விற்க, ஒரு 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நெல்ல ஒரு 10 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும், இல்ல 50 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 50 ரூபாய்க்கு லாஸ்ல வித்துட்டு, ஆனா லேண்ட் ரெவென்யூ மட்டும் டபுள் மடங்கா கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம withdrawal of money in circulation, retrenchment of staff and expenditure on developmental works, இதெல்லாமே ஸ்டாப் ஆகுது. டெவலப்மெண்டல் ஒர்க் ஸ்டாப் ஆகுது. மணி சர்க்குலேஷன் புழக்கத்திலேயே வந்து இருக்கிறதையும் கம்மி ஆயிடுது. ஸ்டாஃபையும் கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் கம்மி பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்குது. Communist Party fighting for the causes of peasants and industrial workers hit by loss of income and wage reduction, problems of unemployment gained influence and banned in 1934. Communist Party எதுக்காக fight பண்றாங்க? They are fighting for peasants, farmers and industrial workers. இவங்களுக்காக ஏன் ஃபைட் பண்றாங்க? Because they were hit by the loss of income. சம்பளம் இல்ல, அவங்க துரத்தி எடுக்கப்படுறாங்க. அண்ட் இல்லைன்னா சம்பளம் குறைக்கப்படுது, வேஜ் ரிடக்ஷன் ஆகுது. இந்த அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க ஜாப்ஸ் லூஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களுக்காக ஃபைட் பண்ணுது. அண்ட் இவங்களுக்கு நடுவுல அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் மாறாங்க. அதை பார்த்து பயந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கம்யூனிஸ்ட் பார்ட்டியை 1934ல பேன் பண்றாங்க. இந்தியாலேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றாங்க. காங்கிரஸ் as a movement with a wide spectrum of political learnings ranging from extreme left to extreme right, welded together by goal of Swaraj, emerged as a powerful organization. இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் என்ன ஆகுது? காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காந்தின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதால நிறைய வேரியடு பீப்புள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க, காங்கிரஸ்ல சேர ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு வேரியடு ஸ்பெக்ட்ரம்னா, நிறைய படிச்சவங்களும் சேர்ந்தாங்க, ஒரு சராசரி மனிதர்களும் சேர்ந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருக்கிறவங்களும் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க. இல்ல நாங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருப்போம், சேஞ்ச் எல்லாம் வந்து நாங்க எதிர்த்துக்க மாட்டோம்னு சொல்ற எக்ஸ்ட்ரீம் ரைட் அவங்களும் காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸால காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கலவையும் ஒன்னா வெல்டா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸ்வராஜ், நம்மளுடைய ஓன் நாடு அப்படின்றதுதான் கோலா இருந்ததால காங்கிரஸ் became more and more powerful than the all other parties in India. In 1934, Congress Socialist Party was formed. Congress Socialist Party was formed by Jayaprakash Narayanan and Acharya Narendra Deva and Meno Masani. யாரால ஃபார்ம் பண்ணப்படுது காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி? ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவா அண்ட் மேனோ மசானி. First Congress Ministries under Government of India Act 1935. Government of India Act 1935ல இருந்த First Congress Ministries என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, Government of India Act 1935 is an important positive outcome of the civil disobedience movement. நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து வந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் என்னது? The Government of India Act of 1935. அப்போ எல்லாரும் காங்கிரஸ், அதாவது மினிஸ்டர்ஸ், இந்தியன் மினிஸ்டர்ஸே இருப்பாங்க, ஆனா மேல் பார்வை மட்டும் பிரிட்டிஷர்ஸ் பார்ப்பாங்க. டயார்கி எல்லாம் படிச்சோம் இல்லையா லாஸ்ட் செஷன்ல? அப்படி இருக்கும்போது இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னா,
Provincial autonomy and diarchy was the center. Provided for an all India federation with 11 provinces, 6 chief commissioners provinces, and all those princely states which wish to join the federation. So, இது என்ன provide பண்ணுச்சுன்னா, it provided an all India federation. இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ல அப்போ இருந்த ஸ்டேட்ஸ், இப்ப நம்ம ஸ்டேட்ஸ் சொல்றோம், அப்ப என்னெல்லாம் இருந்ததுன்னா 11 ப்ராவின்சஸ் இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி, அந்த மாதிரி பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சின்ற மாதிரி 11 ப்ராவின்சஸ் இருந்தது. அப்புறம் 6 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் இருந்தது. அதுக்கப்புறமா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மாகாணங்கள் இருந்தது, which wish to join the ஃபெடரேஷன். யாரெல்லாம் இந்த ஃபெடரேஷன்ல ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ல ஜாயின் பண்ணுமோ அவங்க எல்லாம் ஜாயின் பண்றாங்க. Then they also, the Government of India Act provided autonomy to provinces, all subjects transferred to control of Indian ministers. முன்னெல்லாம் ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் தான் இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தது இல்லையா? இப்போ all subjects were transferred to the control of Indian ministers. Diarchy that was in operation in provinces now extended to central government. Diarchy இப்போ provinces வரைக்கும் தான் இருந்தது, இப்போ central government வரைக்கும் extend ஆகுது. அதுல franchise based on property extended to only 10% of population enjoyed the right to vote. ப்ராப்பர்ட்டி அப்புறம் இதெல்லாமே ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் தான் என்ஜாய் பண்றாங்க. ஈவன் த ரைட் டு vote by this act, Burma was separated from India. இந்த கவர்மெண்ட் ஆஃப் ப்ரொவின்சஸ் ஆக்டால தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டால தான் என்ன ஆகுது, பர்மா வாஸ் செப்பரேட். அது வரைக்கும் ஃபுல் இந்தியாவா இருந்தது, பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. Congress Ministries and their work. Congress Ministers and their work. Government of India Act 1935 was implemented with the announcement of elections in 1937. The Government of India Act was implemented by the announcement of elections in 1937. Congress immensely benefited from this because of the civil disobedience movement. Already in the civil disobedience movement, காங்கிரஸ் மேல பயங்கர பெரும் மதிப்பு இருந்தது இல்லையா? சோ இந்த எலெக்ஷன்ஸ்லயும் அதை அவங்க ரீட் பண்ணாங்க. காங்கிரஸ் called off its program of boycott of legislature and contested the elections. contest பண்றாங்க. They emerged victorious in 7 out of 11 provinces. 7 out of 11 provinces they emerged victorious, and they formed ministries in 8 provinces. 8 provinces இவங்க தான் ministries form பண்றாங்க. இப்போ நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 8 provincesல காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. அது என்னெல்லாம் ப்ராவின்சஸ்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், ஒரிசா, பீகார், யுனைடெட் ப்ராவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ். இங்க எல்லாமே சென்ட்ரல் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. In Assam, formed a coalition government with Assam Valley Muslim Party led by Sir Mohammad Sadullah. முகமது சதுல்லா அவருடைய சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டி ஒரு கவர்மெண்ட், கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க இன் அசாம். Congress ministries functioned as a popular government and responded to needs of people. அவங்க தான் சாதாரண சராசரி மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் தான் ஒரு பெரிய கனவா இருந்தாங்க, ஒரு சந்தோஷமான விஷயமாவும் இருந்தாங்க, பாப்புலரான கவர்மெண்டாவும் இருந்தாங்க. ஏன்னா they responded to the needs of people. பீப்புளோட எல்லா தேவைகளும் அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. Salaries of the ministers reduced from rupees 2000 to rupees 500 per month. Salaries reduce பண்ணப்படுது.
earlier எதனால இந்த inflation இதாலலாம் earlier action taken against nationalists rescinded. nationalist தான் இந்த ministers மேல எல்லாம் எடுக்கப்பட்ட actions எல்லாத்தையும் பின்வாங்கப்படுது. they repelled acts with vested emergency powers in government. பயங்கரமா அவங்க இன்ஃப்ளூயன்ஷியலா ஒர்க் பண்றாங்க. repelled acts which vested emergency powers in government. lifted ban imposed on political organization except கம்யூனிஸ்ட் பார்ட்டி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மேல இம்போஸ் பண்ண பேன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எக்ஸப்ட் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அண்ட் ரிமூவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த நேஷனலிஸ்ட் பிரஸ். நம்ம நாட்டுக்காக தேசியவாதமா எழுதிட்டு இருந்த பிரஸ் மேல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகேவா? அண்ட் powers were curbed and reporting by CID on political speeches discontinued. Police powers வந்து கொஞ்சம் குறைச்சிடுறாங்க, and also reporting by CID on political speeches was discontinued. யார் வேணாலும் எது வேணாலும் ஃப்ரீயா பேசலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வருது. Legislative measures adopted for reducing ineptness of peasantry and improving working conditions of industrial labor. என்ன அடாப்ட் பண்றாங்க? டெப்ட், அதாவது கடன் வாங்குறது, இதெல்லாம் அந்த ஃபார்மர்ஸ் உடைய கடன் இதெல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு ஒர்க்கிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்றாங்க ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன் வேற பாஸ் பண்ணப்படுது, which got a special attention and also paid to education and public health. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி எல்லாரும் கோயில்களுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பாஸ் பண்றாங்க ஒரு ரூலா. and also paid the government paid to the education of the people and public health. Resignation of the Congress ministers. Ministers வந்து resign பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Congress ministries in 1939 World War II broke out. World War II வந்து start ஆகுது in 1939. The colonial government of India, அதாவது British government of India, entered the war on behalf of allies without consulting the Congress ministry. Congress ministries consult பண்ணாமையே அவங்க வந்து Indian soldiers-ஐயும் involve பண்றாங்க இந்த World War II-ல. Congress ministries resigned in protest. Congress ministers என்ன பண்றாங்க? They resigned in protest. எங்களை கேட்காம நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு they resigned their posts. National movement during the Second World War 1939 to 1945 எப்படி இருந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிய நம்ம பார்க்கிறோம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ். in 1939 Subhash Chandra Bose, the president of Congress, by defeating Pattabi Sitaramaiah, who was a candidate of Gandhi. Subhash Chandra Bose வந்து எப்படின்னா, காந்தியோடைய non-violent methods-க்கு கொஞ்சம் மாறுபட்டவர். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, நமக்குன்னு ஒரு இந்தியன் ஆர்மி இருக்கணும், இந்தியன் நேவி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்மி நேவிய ஃபார்ம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லையா. அண்ட் ஆல்சோ இந்த டைம் 1939ல காங்கிரஸ் பார்ட்டியோடைய எலெக்ஷன்ஸ் நடக்குது. சுபாஷ் சந்திர போஸோடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் காந்திக்கு மாறுபட்டதா விளங்குது. ஓகேவா? நம்ம ஃபுல் ஃப்ரீடம் வாங்கணும், அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சுபாஷ் சந்திர போஸ். காந்தி கொஞ்சம் ஒரு மிடில் கிரவுண்ட் எடுக்கணும் ட்ரை பண்றாரு. அப்போ காங்கிரஸோடைய எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வருது. அதுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து போட்டியிடுறாரு. ஆனா காந்தி அறிமுகப்படுத்தப்பட்ட கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. இவர் தோத்துடுறாரு சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட. He was defeated. சுபாஷ் சந்திர போஸ் வந்து he wins the presidency of Congress elections. When Gandhi refused to cooperate,
Subhash Chandra Bose resigned his post and started forward bloc. Subhash Chandra Boseக்கு support பண்ண காந்தி மறுக்கிறாரு. He refused to cooperate with the Subhash Chandra Bose's values. அதனால என்ன பண்றாருன்னா போஸ் அவருடைய போஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ்ன்ற போஸ்ட ரிசைன் பண்றாரு and he started the forward bloc அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. Recap of this session என்னெல்லாம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தோம். ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்த்தோம். அப்புறம் லெஃப்ட் மூவ்மெண்ட் இந்த 1930s எப்படி இருந்தது, என்னெல்லாம் போராடினாங்கன்றத படிச்சோம். அப்புறம் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் தேர் ஒர்க். காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டது அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது பார்த்தோம். அப்புறம் வேர்ல்ட் வார் 2ல வந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸை கேட்காம வந்து இந்தியாவை இன்வால்வ் பண்ணதால இவங்க எப்படி ரிசைன் பண்ணாங்கன்றத பார்த்தோம். அண்ட் த நேஷனல் மூவ்மெண்ட் டியூரிங் வேர்ல்ட் வார் 2 1939 to 45ல சுபாஷ் சந்திர போஸ் யாரு, அவர் எதனால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.